எந்த நேரத்துல எதுக்கு என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோன்னு பயமா இருக்கு. ஒவ்வொரு நாளும் இந்த பயத்தோடைய நான் செத்துட்டு இருக்க முடியுமா? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உன்னை எப்படி நம்புறதுன்னு எனக்கு தெரியல விஜய். இது நம்ம வீடு இல்ல. நம்புறேன். போலாமா? நீங்க ரெண்டு பேரும் எல்லா விஷயத்தையும் நல்லா பேசிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விஜய் முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஒண்ணு மட்டும் சொல்றேன் விஜய், அந்த இளங்கோ கூட வாழ்ந்து குழந்தை பெத்துக்கிட்ட வேணாம். என்னாலேயே இப்போ இவரோட சந்தோஷமா வாழ முடியறப்போ தெரியாம ஒரு தடவை ஏமாந்தனே. இவர் கூட வாழறதுல எந்த ஒருத்தலுக்கும் அவசியம் இல்ல. நீயும் சரி நானும் சரி மனசால ரொம்ப சுத்தமானவங்க. அத புரிஞ்சுக்கிற துணை நம்ம ரெண்டு பேருக்குமே கிடைச்சிருக்கு. அதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லணும். கரெக்ட். கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு புதுசா உங்க வாழ்க்கையை ஆரம்பிங்க. சார், உங்க ரெண்டு பேரையுமே எங்களால மறக்க முடியாது. பரவாயில்லைங்க விஜய், போலாமா? கிளம்புறோம் சார். என்னங்க, நான் போய் இவங்களை டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன். இல்ல சார், வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு. போற வழியில அப்படியே ஆட்டோ வச்சுட்டு போயிடும். சரிங்க, வரேன் சார். வரேங்க. வா. வரேங்க. போயிட்டு வா விஜய். சரி. பல முறை எனக்கு தோணி இருக்கு உனக்கு செல்லம் கொடுக்கறது தப்புன்னு. என் மனசு சொல்லிருக்கு, அதை நான் கேட்டிருக்கணும். ஒத்த பொண்ணாச்சின்னு உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தேன். உன்னை நானே கெடுத்துட்டேன். அப்படி இல்ல, ப்ளீஸ். பேசாத, வாய மூடு. இதுக்கு மேல நீ என்ன பண்ணணும்? அறிவு கட்ட கழுத. நீ படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும். இனியோட படிப்பு நிறுத்து. அப்பா, நீ காலேஜுக்கெல்லாம் போக வேண்டாம், வீட்டோட இரு. என்னப்பா இது? என் படிப்பை பத்தி உங்களுக்கு அக்கறை இல்லையா? காலேஜ்க்கு போக கூடாதுன்னு சொல்றீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நல்லா இல்லதா? உன்னை படிக்கிறதுக்கு தானே காலேஜுக்கு அனுப்புன. நீ செஞ்சது உனக்கே நல்லா இருக்கா? என்ன ரொம்ப அவமானப்படுத்துறீங்கப்பா. உன்னை விட எனக்கு தான் ரொம்ப அவமானமா இருக்கு. ஏன் தெரியுமா? பாசமும் நம்பிக்கையும் வச்சு வளர்த்த என் மகளை நானே வேவு பார்க்க வேண்டியதா இருக்கு. உனக்கு இந்த மாதிரி எல்லாம் கண்டிஷன் போட வேண்டியதா இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு தான் அவமானமா இருக்கு. வாப்பா. சாரி, நீங்க ஏதோ முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கீங்க போல இருக்கு. நான் அப்புறமா வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, உட்காரு. என்ன விஷயம் செல்வம்? எப்படி கேட்கறதுன்னு தெரியல சார். தயங்காம கேளுப்பா. ஒரு சின்ன ஹெல்ப் சார். என்ன? அவசரமா ஒரு 30,000 ரூபாய் பணம் தேவைப்படுது. அடுத்த வாரம் டெஃபினட்டா கொடுத்துருவேன் சார். உங்களால முடியும்னா? அட, இதுக்கு போய் எதுக்கு இவ்வளவு யோசிக்கிற? அப்படி இல்ல, சட்டுன்னு பணம் வேணும்னு கேட்கறது கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு. என்கிட்ட எதுக்கு தேவையில்லாத தயக்கம்? ஒரு நிமிஷம் அதை வந்துடுறேன்.
சாப்பிடுப்பா. தேங்க்ஸ். இதுல 30,000 இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆ. அடுத்த வாரம் கண்டிப்பா திருப்பி கொடுத்துறேன். எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, உன் வசதிப்படி கொடு. ரொம்ப சந்தோஷம் சார். வா. வரேம்மா. சரிப்பா. என்னங்க, நீங்களும் உங்க பொண்ணு பண்ற நல்லாவா இருக்கு? எதை சொல்ற? செல்வன் தம்பி வரும்போது இந்த பொண்ணு பாட்டு அந்த பக்கம் திரும்பி கண்ண கசைக்கிட்டு இருக்கா. தம்பி வரும்போது வான்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. அந்த தம்பி என்ன நினைக்கும்? செல்வம் ரொம்ப டீசென்டான பையன். இதெல்லாம் ஒண்ணும் வித்தியாசமா நினைக்க மாட்டான். இத பத்தி வெளியே யார்கிட்டயும் சொல்லவும் மாட்டான். அதை விட ஒரு அப்பா மகளை திட்டுறதுக்கு 1000 காரணம் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு காரணம் நினைச்சிட்டு போறான். இவ அடிக்கிற லூட்டி நமக்கு இல்ல தெரியும். மாமா என்னது? எப்போ வந்தீங்க? மாமா அந்த படுபாவி செத்துட்டா தெரியல. என்ன மாமா இது? சும்மா தலையை மட்டும் ஆட்டிட்டு இருக்கீங்க. அப்பா வந்து இந்த விஷயத்தை சொன்னோடனே எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? எனக்கு தலைகாலே புரியல. எவ்வளவு பெரிய விஷயம் இந்த மாதிரி சட்டுன்னு முடிஞ்சிருச்சு. அந்த சாமி தான் மாமா அவன் பண்ண பாவத்துக்கு சரியான தண்டனை கொடுத்திருக்கு. விஜிக்கு எதுவும் ஃபோன் பண்ணியா? எங்க மாமா ரொம்ப சந்தோஷப்பட்டு விஜய்க்கு எப்படியாவது பேசணும் சொல்லி போன் பண்ணா லைனே கிடைக்கல. விஜி உங்ககிட்ட எதுவும் பேசினாளா? அதான் லைனே கிடைக்கலன்னு சொல்றல. லட்சுமியா கடை கேட்டியா? விஜய் எதுவும் ஃபோன் பண்ணானே? இல்லையே. ஏன்? இல்ல உங்ககிட்ட தான் பேசணும்னு விஜய் முயற்சி பண்ணி பார்த்துருப்பா, அதான். மாமா நீங்க மெட்ராஸ்ல இருந்து தானே வரீங்க, பின்னே விஜய் பத்தி என்கிட்ட இப்படி எல்லாம் கேக்குறீங்க? என்ன மாமா ஏதாச்சும் பிரச்சனையா? சொல்லுங்க மாமா, என்னாச்சு? என்ன பிரச்சனை? விஜய் இங்க வரலையா? விஜய் இங்கயா? என்ன விஷயம் மாமா? மறைக்காம என்கிட்ட சொல்லுங்க. விஜய் காணும் தானோ? என்ன? விஜய காணுமா? என்ன மாமா என்ன நடந்தது? அந்த நாய் தான் செத்து தொலைஞ்சிட்டால, அப்புறம் என்ன? அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல வழக்கம் போல பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டா. உனக்கு நான் தகுதியான பொண்டாட்டி இல்லைன்னு கோவிக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு போயிட்டா. எங்க போனானே தெரியல. அடி பாவி. நானும் கோபியும் பதறி போய் தேடிக்கிட்டு இருக்கோம். என்ன மாமா இது? கொடுமையா இருக்கு. இப்படியா பண்ணுவா? ஏன் தான் இப்படி வரிசையா முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்காளோ? அதான் தானோ என்ன பண்றதுனே தெரியல. எங்க போயிருப்பாளுன்னு யோசிச்சு மூல குழம்புனதான் மிச்சம். முட்டா சரிக்கு எனக்கு இப்ப வர ஆத்திரத்துல என் கண் முன்னாடி இருந்தா அப்படியே பிச்சிருவேன். லூசு கழுத எங்க போய் தொலைஞ்சா? தனா மாமாக்கு எதுவும் தெரிய வேணாம். இவ எப்போ வந்தான்? என்னடா போச்சு? எப்படி இருக்கிற? எப்போ வந்த? இப்பதான் மாமா. மெட்ராஸ்ல எல்லாரும் சௌக்கியமா? சாரோ லீலா விஜய் எல்லாம் சௌக்கியமா? கோயிலுக்கு போயிட்டு வந்து பாரு. இந்தா பிரசாதம் வச்சுக்க, அவளுக்கு கொடு. இந்தா தானே இதுல தேங்காய் பழம் எல்லாம் இருக்குது தானே. நீ கோயிலுக்கு வராம போயிட்டிய. அம்பாளுக்கு என்னமா அலங்காரம் பண்ணிருந்தாங்க தெரியுமா? பட்டு புடவை எல்லாம் உடுத்தி தங்க நகை போட்டு சந்திர காப்பு பண்ணி, அடாடா இன்னும் அம்மா என் கண்ணுக்குள்ளேயே இருக்கிறான். என்னது? ஏய் உங்க 2 பேருக்கு என்னாச்சு? சாமியை பத்தி பேசிட்டு இருக்கிறேன், சொரத்தை இல்லாம இருக்கிறீங்க. கவனிக்க வேணா? அப்படியா மாமா? என்ன அப்படியா? நல்ல ஆளுங்கப்பா. ஆமா அது சரி, என்ன வேலையா வந்த? ஏமாமா ஒரு நாள் ஃப்ரீயா இருந்தேன், அதான் எல்லாம் வந்து பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். நீ சொல்றது ஒண்ணுமே புரியலப்பா. திடீர்னு வேலை இல்லைன்ற, வந்தேன்ற, போறேன்ற. வர வர இவன் நடவடிக்கையே மர்மயோகி மாதிரி இருக்குது.
சரி வந்த ரொம்ப சந்தோஷம். வா சேர்ந்து சாப்பிடலாம். வா வா தானே சாப்பாடு ரெடி பண்ணு. என்ன விஜய் ஒண்ணுமே பேசாம வர? என்ன பேசுறதுன்னே தெரியலங்க. ரொம்ப பதறிட்டீங்களா? ரொம்ப பதறிட்டீங்களாவா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப 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 தான் பதறிட்டோம். நான் மட்டும் இல்லை விஜய், போசன் ஒன்று தான் பதறிட்டாரு. என்னங்க, ஒரு ஆட்டோ பிடிச்சி போலாமா? போகலாம். போசனை பயந்துக்கிட்டே இருப்பாரு. அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு போயிடலாமா? வா. ஹலோ, யார் பேசுறது? வணக்கங்க, நான் சென்னையிலேருந்து விஜயோட ஹஸ்பண்ட் கோபி பேசுகிறேன். அட கோபி தம்பியா? நான் உங்களை ரொம்பவே தொந்தரவு பண்ணுறேன், எனக்கு நல்லாவே தெரியுதுங்க. ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோம், வேற வழி இல்லை. ரொம்ப முக்கியமான விஷயம், அதான் ஃபோன் பண்ணேன். என்னப்பா நீ வேற பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு. எங்க வீட்டுக்காரர் ஏதோ எரிச்சல்ல பேசிட்டாரு. அதெல்லாம் நீ பெருசா நினைக்காத. இந்த சமயத்துல இந்த உதவி கூட செய்யலனா எப்படி? இல்லைங்க, நீங்கள் எங்களுக்கு பண்ணுறதெல்லாம் ரொம்ப பெரிய உதவி. அட நீ வேறப்பா, யார கூப்பிடணும்னு சொல்லு. காலையில் இங்கேருந்து போசனை அலர்குலம் வந்திருக்கிறாரு, அவரை கொஞ்சம் கூப்பிட முடியுங்களா? கூப்பிடுறேன்ப்பா. சரிங்க, கட் பண்ணிட்டு நான் திருப்பி கூப்பிடுறேன். என்னங்க, லக்ஷ்மி அக்கா கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என்னமோ புதுசா இருக்கு. உனக்கு என்ன தெரியும்? காலையில் நானும் போசனும் அலர்குலம் போயிருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே ஃபோன் பண்ணோம். லட்சுமி அக்கா வீட்டுக்காரரு போசனை பிடிச்சி கண்ணா பண்ணான்னு திட்டிவிட்டாரு. என்ன சொன்னாரு? நம்ம வீட்டுக்காக ஃபோன் வாங்கி வச்சிருக்கோமா, இந்த ஊர் எல்லாம் வந்து பண்றதுக்கா ஃபோன் வாங்கி வச்சிருக்கோமா, இது வீடா இல்ல பிசிவான்னு கண்ணா பண்ணா போசனை திட்டிவிட்டாரு. நிஜமாவா? லக்ஷ்மி அக்கா வீட்டுக்காரர் இப்படியா சொன்னாரு? என்னால நம்ப முடியலங்க. என்னோட ராசியில் அப்படி. ஆமா, எனக்கு எதுவுமே கிடைக்கிறது கரெக்டான நேரத்துக்கு கிடைக்காது. விஜய், இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, போன்ல எனக்குன்னு ஒரு ராசியே இருக்கு. யார்கிட்ட பேசணும்னு நினைக்கணும், கரெக்டா அவங்கள்ட்ட அந்த நேரத்தை பேசவே முடியாது. இப்ப வெளியில இருந்து உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லி போன் பண்றேன்னு வச்சுக்க, கரெக்டா லட்சுமண மாமா தான் இருப்பாரு. அது மாதிரி அளவுக்கு ஒரு லட்சுமண மாமா போன் பண்ணுவான். உனக்கு போன் வரும் போஸ், நான் போய் வேலை பார்க்கறேன். நான் பேசிக்கிறேன். கோபி, நான் போஸ் பேசுறேன். என்னாச்சு? அண்ணே, விஜய் பத்திரமா இருக்குண்ணே. பத்திரமா இருக்கா? இப்ப எங்க இருக்கா? இங்க பக்கத்துல தான் இருக்கு. பக்கத்து விஜிட்ட போன கொடு. ஹலோ மாமா. என்ன மாமா, கொஞ்சமாவது அறிவு இருக்கால, மூளை வரணும் போச்சா? எந்த அர்த்தத்துல வீட்டை அப்படி வெளில போன நீ? இங்க அவன் உன்னை தெரிய பைத்தியக்கார மாதிரி சடை கொஞ்சம் போட்டு அழிஞ்சிட்டு இருக்கான். எதுக்கு எடுத்தாலும் அழுக அத்தனை கத்து வச்சிருக்கிய. நல்ல எரும மரம் மாதிரி வளர்ந்துருக்க. கொஞ்சமாவது மண்ணில மூளை இருக்க வேணா? என்னைக்கு எதை யோசிச்சு செஞ்சிருக்க? ஹலோ போசனே, எதுக்காக விஜய் பிடிச்சி கண்ணப்படம் திட்டுறீங்க? இதுக்காக உங்களுக்கு ஃபோன் பேசணும்? இந்த வேலை என் பொண்டாட்டி திட்டினு வச்சுங்க, அப்புறம் கெட்டுக்க வரும்னு சொல்லிட்டேன். இல்ல கோபி, நம்ம எவ்வளவு பதறி போயிட்டோம். ஆமா, இப்ப நீங்க பதறின்னு சொல்லி தானே ஃபோன் பண்ணோம். எதுக்காக ஃபோன் பண்ணோம்? சரி, உங்களுக்கு ஃபோன் பண்ண நீங்க எப்படி என் பொண்டாட்டி திட்டலாம்? நல்லா தெரிஞ்சுங்க, நீங்க சகலையா இருந்தாலும் சரி, விஜய்க்கு தாய் மாமனா இருந்தாலும் சரி, ஏன் உங்க மாமா, ஏன் மாமா, அதான் விஜயோட அப்பாவே இருந்தாலும் சரி, ஏன் பொண்டாட்டியை யாரும் எனக்கு மேல திட்டுறதுக்கு உரிமை கிடையாது. போன வைங்க. கோபி, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சரி, கிளம்பி வர்ற வழியா பாருங்க. புரியுதா? புரியுது புரியுது. வச்சிடுறேன். போலாமா? பாலு சார் கொடுத்தாரு, 30,000 ரூபாய் இருக்கு. அப்பா, என்னடா சொன்னாரு? என்ன சொன்னாருன்னா? இல்ல, இப்படி திடீர்னு பணத்தை கேட்கறமேனு முகத்துல ஏதாவது சங்கடம் தெரிஞ்சுதா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, சந்தோஷமா கொடுத்தாரு. கூடிய சீக்கிரம் கொடுத்துறேன்னு சொன்னேன்ல. ஒரே வாரத்துல கொடுத்துருவோன்னு சொல்லியிருக்கேன். ஒரு வாரத்துல எப்படா கொடுக்கறது? ஏன் கொடுத்தானே ஆகணும்? முதல் தடவை கடன் வாங்கியிருக்கோம், 6 மாசம் தவணையை சொல்ல முடியும், கொடுத்துடலானே. இல்லடா, ஒரு வாரத்துல எப்படி முடியும்? ஒருவேளை முடியாம போச்சுன்னா அப்புறம் பேச்ச மாறிட்டோன்னு அவர் தப்பா நினைக்க மாட்டாரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு வாரத்துல ஈஸியா கொடுத்துடலாம். பெங்களூர் சரக்கு அடுத்த வாரம் வருது இல்ல, அது அப்படியே இன்னொருத்தருக்கு வேலை பேசியிருக்கேன். வெறுமனை கையை மாத்தி விட்டா போதும், வர கமிஷன்ல இருந்தே 30,000 ரூபாய் பாலு சார் கொடுத்துடலாம். அப்படிங்கிற? ஆமா, அதெல்லாம் முன்னாடியே யோசிச்சு தானே செஞ்சிருக்கேன், நீங்க கவலையப்படாதீங்க. இல்லடா, நான் எதுக்கு இவ்வளவு யோசிக்கிறேன்னா, மத்த பிசினஸ் பார்ட்டிங்க மாதிரி இவரை நம்ம பார்க்க முடியாது. இவரோட தெய்வம் நமக்கு கடைசி வரைக்கும் தேவை. அதனாலதான் உடனே கொடுத்துடலாம்னு சொல்றேன். சரி அம்மா, சரிடா, நான் போய் பேங்க்ல போட்டு வந்துடுறேன். சரி.
செல்வம் உன சரியா அம்மாவையும் நிர்மலாவையும் கூட்டிட்டு போய் மாப்பிள்ளைய பார்த்துட்டு வந்துடுறியா? இவங்க 2 பேரும் கூட்டிட்டா அது வேற ஏதாவது சொல்ல போறாரு. இல்லடா, நிர்மலாவை பார்த்த உடனே அவர் மனசு மாறினாலும் மாறலாம். டேய், அவன் சொல்ற மாதிரி எங்க 2 பேரையும் கூட்டிட்டு போடா. நான் பேசி பாக்குறேன். மாப்பிள்ளை மனசை மாத்த முடியுமான்னு பார்க்கலாம். நீ பேசி மனசை மாத்த போறியா? நீ பேசுனதுனால தான் இவ்வளவு பிரச்சனையும். அண்ணே, பழசெல்லாம் பேசாதண்ணே. எங்க 2 பேரையும் கூட்டிட்டு போ. நான் பேசுறேண்ணே, நிச்சயமா மனசு மாறுவாரு. டேய், முயற்சி பண்ணி பாப்போமேடா. மனசுல பட்டதை சொன்னேன். போய் தான் ஆகணும்னா உங்க இஷ்டம். போலாம்.